கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/1/2024 7/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவானும், விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கா, தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசி வரலும் இந்த வாரம் போகிறார். இந்த வாரத்தினுடைய கோல்சாரங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம், அஷ்டகா அணு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களும் தேய்பிறை 8ஆம் நாள் 7, 8, 9 இந்த 3 நாட்களும், அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி அப்படின்ற இந்த 3 நாட்களில் 8ஆம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா. அன்றைக்கி ஸ்ரார்த்தம் பண்ணணும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு, அதாவது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு இதில் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனுஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத போட்டிருக்கும். அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க. இந்த வாரத்தில் ஏகாதசி வருது. ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் 7ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள். வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது. இது தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி. இந்த பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலேருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறதும், அதை தவிர எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும், ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், உடல்நலம் குன்றியவர்கள் இவாள்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு இந்த சுஜ்ஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும், அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும், அன்றைக்கி பெருமாளை போய் சேவிச்சுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் தீர்த்தத்தை சாப்பிட்ணும். அதாவது துவாதசி அன்றைக்கி தான் அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே. ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோம் வேணால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதாக கணக்கு. பொதுவாகவே ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சீனியர் சிட்டிசன்ஸு, அதை தவிர ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது. உடல்நிலை கருதி சில அவர்களெல்லாம் சின்ன குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம், கும்பம், மேஷம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன். அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும், அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 1/1/2024 7/1/2024 வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனோட சம்பந்தம், பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, புதிய வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு
அஷ்டம சனி முடிஞ்சதே பெரிய விசேஷம். ஏன்னா எல்லா விதத்துலேயும் தடங்கள் இருந்துகிட்டே இருக்குது. கிட்ட வரா மாதிரி இருக்கும், அது உடனே கெட்டு போகும். அதனால் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. பண வரவுக்கு பெரிய தடங்கள், எல்லா விஷயத்திலையும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக படிக்கணும். மைண்டு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். மறதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கார். பண்ணக்கூடிய தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த வாரம் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்பாதிபதியை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமாதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். 7-11 பரிவர்த்தனை இருக்குது. பெரிய ஏற்றம். திருமணத்திற்கு காலம், திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது தை மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த இதில் சினிமா துறையில் இருக்கவா, பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஐடி செக்டரில் இருக்கிறவா, சாஃப்ட்வேரில் இருக்கவா, ஹார்ட்வேரில் இருக்கவா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதுவும் வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:15 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். சந்திர பகவானோட சேர்ந்து கேது பகவானும் இருக்கார். தாயின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 5ஆம் தேதி கார்த்தால் ஒரு 4:15-4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். குருவினுடைய பார்வையில் இருக்கார். குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால குடும்பாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே. அதை தவிர ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்குறதும் சந்திர பகவான் அங்கே இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அது 5ஆம் தேதி, அதாவது 7ஆம் தேதியில் 5ஆம் தேதி அதாவது கார்த்தால ஒரு 4:30 மணியிலிருந்து 7ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். சுக்கிரனோட சம்பந்தப்படுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய காலகட்டம். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அதாவது 7ஆம் தேதி அன்றைக்கி மத்தியானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேயே சந்திர பகவான் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தமாக பார்த்தோன்னா இந்த வாரம் ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் செட்டி புண்ணியம் போய் அங்கே ஹயக்ரீவ பெருமானை சேவிச்சுட்டு வாங்க. எதுக்குன்னா இந்த வாரம் குழந்தைகளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக அங்கே ஒரு ஏலக்காய் மாலை போட்டு இந்த வாரத்தில் போய் செட்டி புண்ணியத்தில் அவர் ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.